வணக்கம் நண்பர்களே. சேனல் நம்முடைய தமிழகம் டைம்ஸ் சேனல் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லை தனிநபர்களுக்கோ இல்லை மதத்திற்கோ எதுக்குமே எதிராக செயல்படக்கூடியது அல்ல. நாம் நடுநிலையோடு இந்த சேனலை நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறோம். ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல், தமிழக அரசு ஒரு திட்டம் போடுது அப்படின்னு. என்ன திட்டம்? அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. தன்னிச்சையாக செயல்படும் நடுநிலையாளர்களை, நடுநிலை என்ற பெயரில் இந்த நடுநிலை என்ற பெயரில் இந்த அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது இப்போது இருக்கிற அமைச்சர்களை குறித்தோ ஏதேனும் செய்திகளை வெளியிட்டால், எதிரான செய்திகளை வெளியிட்டால் எப்படி எந்த ரூட்டில் போய் அவங்கள மடக்கலாம், அன்பால் மிரட்டலாமா அல்லது வேறு ஏதேனும் அவர்களை சட்ட சிக்கலில் சிக்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறதா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட். உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் இது நடக்கும். ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் ஒரு அதிகார வர்க்கம் தன் ஆட்சியை தக்க வைப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்லும் என்று கூட நான் செய்தி போட்டிருந்தேன். அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க லீகலாவோ இல்லீகலாவோ எதுலையோ இல்லை சம்பாதிச்சு வச்சுருக்கிற காசை எப்படியாவது பிடிச்சி நிறுத்தி வைக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஆட்சி கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த ஆட்சியை கவிழ்கிற மாதிரி அல்லது இப்போ இருக்கிற அமைச்சர்களுடைய வழக்குகளையோ மறுபக்கங்கள், தவறுகளை சுட்டி காட்டுறது, அவர்களை தட்டி கேட்பது போல் செய்தி வெளியிடுறது, இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் அடிபணியை வைக்கணும் அப்படின்னா, ஒன்று பணம் கொடுத்தா இவங்க நம்மளை பற்றி பேச மாட்டாங்கன்னு இருக்கிறவங்களுக்கு பணம், அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை இவங்க மேலே ஒரு கேஸை போடு அப்படின்னா அதுக்கு பண்ணிக்கிறவங்களுக்கு வழக்கு. இப்படி ஒரு திட்டம் இருப்பதாகவும் இதை காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இப்போ காவல்துறைக்கு ஏற்கனவே கேட்கவே வேண்டாம், அவங்க இந்த அசைன்மெண்ட் கொடுக்காமலே அதை தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. நான் நல்லவர்களை சொல்லவில்லை, காவல்துறையிலும் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை இன்றும் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் அயோக்கியர்களை, தரம் கெட்ட மிருகங்களை மட்டுமே நான் குறிப்பிடுகிறேன். என்னுடைய கோபம் அந்தளவுக்கு இருக்குது. தனிப்பட்ட முறையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு பொது வாழ்க்கையில் இந்த தரங்கெட்ட மிருகங்கள் காவல்துறையில் எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்க கையில் கொண்டு போய் இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா இது தமிழக அரசு செய்யும் காரியமா? முதல்வருக்கு இப்படியெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்கறது யார்? இல்லை அவர் மனசுக்குள்ளே இப்படி தோணுதா? முதலில் இது போன்ற அணுகுமுறை ஒருவேளை நீங்கள் உண்மை என்றால் தவிர்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் ஆட்சிக்கு நல்லது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.